இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். இறைவா, நீர் எவ்வாறு எங்கள் வேண்டுதல்களை கேட்பீர் என்றும் நாங்கள் எவ்வாறு ஜெபிக்க வேண்டும் என்றும் நாங்கள் எவ்வாறு இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்றும் தெல்லம் தெளிவாக இன்றைய வாசங்கள் மூலமாக எங்களுக்கு வெளிப்படுத்துகின்றேன். உம்முடைய வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையை சரி செய்யவும், உம்முடைய வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் நல்ல முறையில் வாழவும் வழிகாட்டுகின்றது. நீர் கொடுக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் உம்முடைய அருள் பிரசன்னத்திற்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் எவ்வாறு இறைவனுக்காக வாழ்கின்ற மக்களின் தேவைகளை இறைவன் பூர்த்தி செய்வார் என்றும், மற்றவர்களுக்கு தீங்கை இழைப்பவர்களுக்கு ஆண்டவர் தனது ஆசீர்வாதத்தை கொடுக்க மாட்டார் என்றும், கைவிடப்பட்டோரின் வேண்டுதல்களையும் கைம்பெண்களின் வேண்டுதல்களையும் அவர் ஏற்றுக்கொள்வார் என்றும், ஆண்டவருக்கு பணி செய்து தன் வாழ்க்கையை அர்ப்பணிப்பவர்களுக்கு ஆண்டவர் அருள் கூறுவார் என்றும் ஆசிர்வதிப்பார் என்றும் தெல்லம் தெளிவாக விளக்குகிறது. நாமும் இறைவன் கூறுகிற இந்த வார்த்தைகளை கேட்டு மற்றவர்களுக்கு நல்லதை செய்வோம். ஆண்டவர் நமக்கு நல்லதை செய்வார். இரண்டாம் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் புனித சின்னப்பர் எவ்வாறு இறைவன் கொடுத்த பணியை முடித்து இறைவனுக்கு ஏற்றவராக இந்த உலகத்தில் வாழ்ந்தார் என்றும், நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன், என் ஓட்டத்தை முடித்துவிட்டேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இனி எனக்கென வைக்கப்பட்டிருக்கும் வாகையை நான் பெற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்றேன் என்று சின்னப்பர் தெல்லம் தெளிவாக கூறுகிறார். வாழ்க்கையை நல்ல முறையில் வாழ்ந்திருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துகிறார். நாமும் ஆண்டவருக்கு ஏற்றவர்களாக வாழ்வோம். நற்செய்தி வாசகத்திலே 2 நபர்கள் ஜெபிக்க சென்றதை பற்றி இயேசு தெல்லம் தெளிவாக விளக்குகின்றார். பரிசேயர் தன்னை பற்றி பெருமையாக சொல்லி ஜெபிக்கின்றார். வரிதண்டுபவராகிய பாவி தான் பாவி என்றும் தன்னை தாழ்த்தி இறைவன் முன் ஜெபிக்கின்றார். பாவியான இவரின் வேண்டுதல் கேட்கப்படுகிறது. நாமும் ஆண்டவர் முன் நம்மையே தாழ்த்தி குடும்பமாக தனிப்பட்ட நபர்களாக ஜெபிப்போம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார்.